பிஜேபியினுடைய மிக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி தெளிவாக 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆங்கில சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது திரு மோடி அவர்களுக்கு பல்வேறு காலமாகவே அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே அவர்களுக்கு பெண்கள் மேல மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் இருக்குது. அவர்கள் மான்சி போன்ற பல்வேறு ஒரு பெண்மணிகளை அவர் துரத்தி பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளானார். அந்த மான்சி என்ற அந்த நபர் ஒட்டுமொத்தமாக நாடை விட்டே சென்று விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு சுப்பிரமணிய சுவாமி மூத்த அமைச்சராக பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவராக இருக்கக்கூடியவரே திரு மோடி அவர்கள் மேல இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது போக திரு மோடி அவர்கள் எப்பவுமே அதை காம்ப்ரமைஸ் செய்கிறவர் தான், அவருக்கு அந்த வீக்னஸ் இருக்கிறது அப்படிங்கிறதை போட்டு உடைக்கிறார் திரு சுப்பிரமணிய சுவாமி. எது எப்படியோ எப்ஸ்டீன் அவர்களுடைய ஃபைலில் இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்கள் யார் பெயர் இருந்திருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பூதாகரமாக்கி இருக்கும் இன்றைய மீடியா. ஆனால் இதை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிவிட்டு உண்மை எது தவறு எது அப்படிங்கிறதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தேசத்தினுடைய பிரதம மந்திரி இருக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒட்டுமொத்தமான இந்த தேசத்தினுடைய 143 கோடி மக்களுக்கும் இந்த ஒரு அசிங்கத்துல இந்த எப்ஸ்டீன் என்கிற ஒரு சைல்ட் டிராஃபிக்கிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியினுடைய கம்யூனிகேஷன்ல லிங்க்ல இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது.